Hello friends, welcome to Skill Partner. Last two videosல first videoல நாம எப்படி வந்து ஒரு டேட்டா செட்டை டேட்டா பேஸை இம்போர்ட் பண்ணணும் MySQL ஒர்க்பெஞ்சில். செகண்ட் வீடியோ வந்து டேட்டா செட்டப் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே கொடுத்துருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ கோத்துரு பண்ணுங்க, செகண்ட் வீடியோ ஃபாலோ பண்ணி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பேசிக் queries வந்து எப்படி வந்து ரன் பண்ணலாம்னு பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு நியூ இயர் எனக்கு பிகினிங் MySQL பற்றியே ஐடியா இல்லை அப்படின்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு டேட்டா பேஸை டேட்டா ஷீட்டை உள்ளே இன்சர்ட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா என்னென்ன டேபிள்ஸ் இருக்குது நம்ம டேட்டா ஷீட்டில். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஷோ ஓகே யூஸிங் கேபிட்டல் லெட்டர் நம்ம SHOன்னு போட்டோன்னே பாருங்கள் இங்கே பாருங்கள் SHO ஷோ போட்டோன்னே இங்கே பாருங்கள் இந்த கீவேர்ட் கட்டுது. ஓகே ஜஸ்ட் டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஷோ காட்டும். ஷோ டேபிள்ஸ் இங்கே பாருங்கள் டேபிள்ஸ் நம்ம கொடுத்தோடனே கீழே இருக்க பாருங்கள். ஓகேவா, இங்கே ஏன் டேபிள்ஸ் காட்டுதுன்னா இங்கே லுக் இங்கே பாருங்கள் நம்ம டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே இங்கே பாருங்கள் டேபிள்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள். ஸோ அதை அப்படியே காட்டுது. ஜஸ்ட் டேப் கொடுத்துட்டு ஓகேவா டபுள் செமிகோலன் இருக்கணும். MySQL ஏன் செமிகோலன் இருக்கணும்னா நம்மளுடைய கோடு வந்து இதோட முடிஞ்சிருச்சுன்னு சொல்லணும். நம்மளோட கோடு கண்டினியூ ஆகலை, என்னோட கோடு வந்து முடிஞ்சிச்சு, அதனால நம்ம வந்து செமிகோலன் வைக்கணும். இப்போ செமிகோலன் வைக்காமல் இருந்தீங்கன்னா கோடு வந்து இன்னும் நெக்ஸ்ட் லைன் வந்து கோடு ரன் பண்ண போகிறாங்கன்ட்டு அது வந்து வெயிட் பண்ணும். ஸோ கோடு முடிச்சுன்னா நம்மளோட கோடு செமிகோலன் வச்சுட்டுனா நம்மளோட கோடு வந்து முடிஞ்சிச்சுன்னு நினச்சிக்கும். இப்போ ரன் பண்ணோம்னா நீங்கள் ரெண்டு விதமாக ரன் பண்ணலாம். இங்கே பாருங்கள் இந்த ஃபங்க்ஷன் கொடுத்து ரன் பண்ணலாம், இல்லை கண்ட்ரோல் என்டர் கொடுத்தும் ரன் பண்ணலாம். இப்போ இதை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன், இங்கே பாருங்கள் நம்மளுக்கு காட்டுது. ஓகேவா, ஸோ இப்போ என்னென்ன காட்டுது பாருங்கள், என்னென்ன டேபிள் இருக்குது பாருங்கள். ஜியோ பீப்புள் ப்ராடக்ட் சேல், ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஜியோ பீப்புள் ப்ராடக்ட் சேல். ஸோ டேபிள்ஸ் எல்லாமே இப்போ கரெக்டாக இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் ப்ளூர் வந்துட்டு என்ன பண்ணால் நம்ம இந்த டேபிளில் இப்போது நம்ம சேல்ஸை வந்து பார்க்க போகிறோம். சேல்ஸில் என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குது, என்ன மாதிரி மெத்தடில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். DES டிஸ்கிரைப். ஓகேவா, அதை தான் நம்ம DES டேப் கொடுத்துட்டு ஓகே சேல் SA இங்கே பாருங்கள் சேல் இங்கே பாருங்கள் அதுவே காட்டும். நீங்கள் ஜஸ்ட் ஏன் நான் வந்து ஆட்டோமேட் பண்ணுறேன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும், அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அது சஜஷன் பண்ணுறப்பவே நம்ம வந்து கொடுத்துட்டு டேப் கொடுத்துட்டு செமிகோலன் கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ கண்ட்ரோல் என்டர் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சேல்ஸ் டேபிளில் என்னென்ன இருக்குன்னு காட்டும். அதாவது வந்து ஐடி பாருங்கள், செல்லர் ஐடி, ஐ திங்க் ஜியோ ஐடி, பிஏ ஐடி, சேல் அமௌண்ட், சேல் டேட்டு, அமௌண்ட், கஸ்டமர் பாக்ஸ், இது எல்லாமே இருக்குது. அதுமாரி டைப் இருக்குது பாருங்கள். ஐடி எல்லாமே டெக்ஸ்ட்டாக இருக்குது, அமௌண்ட் எல்லாமே இன்டீஜர்ஸாக இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து அதர் பேராமீட்டர்ஸ் ஆல்சோ இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே வந்து பேசிக்கான திங்ஸ். ஒரு டேட்டா செட்டை இம்போர்ட் பண்ணோடனே ஷோ டேபிள் பார்த்துட்டு அந்த டேபிள்ஸ் கீழே நம்ம என்னென்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு டிஸ்கிரைப் சேல்ஸ் டிஸ்கிரைப் போட்டிங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேபிள்ஸ் எல்லாமே காட்டும். அதே மாதிரி வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இந்த ரன் பண்ணுறதுக்கு சில ஷார்ட்கட்ஸ். இப்போ வந்து நம்ம MySQL ஒர்க்பெஞ்ச் யூஸ் பண்ணனால கண்ட்ரோல் என்டர் வந்து யூஸ் ஆகும். இதுவே வந்து நீங்கள் SQL சர்வர் டிஃபரன்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா வேறு ஏதாவது சர்வர் யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஷார்ட்கட் கீஸ் வந்து வேறு மாறும். ஓகேவா, ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒரு query ஜென்ரேட் பண்ணலாம். என்னென்னா இப்போ நான் வந்து என்னுடைய பேசிக்லேருந்து நம்ம போனோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட், பேசிக் இங்கிலீஷ் தெரிஞ்சாலே இதுக்கு போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பண்ணுறேன் செலக்ட். ஓகே செலக்ட் இங்கே பாருங்கள் செலக்ட் கொடுத்தோடனே இங்கே பாருங்கள் டேப் கொடுங்க செலக்ட். ஓகே, இப்போது இந்த ஸ்டார் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, உங்களுடைய கீபோர்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் சிம்பிள் இருக்கும். அது ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா நீங்கள் எல்லா காலமும் வேணும், என்னோடய டேட்டா செட்டில் இருக்க எல்லா காலமும் வேணும்னா இந்த ஸ்டார் சிம்பிளை போட்டிங்கன்னா எல்லா காலமும் வரும். ஓகேவா, ஸோ இந்த செலக்ட் பண்ணுங்கள். இந்த என்னோடய டேட்டா செட்டில் இருக்க எல்லா காலமும் வேணும். அதில் ஃப்ரம் சேல்ஸ் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி செமிகோலன் வச்சு ரன் பண்ணிட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எனக்கு நான் அப்படியே ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்கள். செலக்ட் எங்கேருந்து நான் செலக்ட் பண்ண போகிறேன்னா ஃப்ரம் சேல் டேட்டா செட்டில் இருந்து ஓகேவா எனக்கு எல்லா காலமும் வேணும். இப்போ உங்களுக்கு கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சுட்டு பாருங்கள். இந்த சேல் டேட்டா செட் டேபிள்லேருந்து
ஃப்ரம் அதுதான் ஃப்ரம் சேல் டேட்டாலேருந்து நான் வந்து செலக்ட் பண்ணுறேன் எல்லா காலமும் எனக்கு வேணும். அதுதான் இந்த கோட். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம செகண்ட் queries போவோம். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இங்கே பாருங்கள் லிமிட்டட் ரோஸ். என்னோட டேட்டா செட்டில் வந்து ஒரு 700 800 டேட்டாஸ் தான் இருக்காங்க. இங்கே லிமிட் உங்களுக்கு வேணும்னா டோன்ட் லிமிட் வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ரோஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஞ்சும் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் queries போனோம். என்னென்னா இப்போ இது எல்லாமே ஒரு பேசிக் திங்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு என்னென்னா, இப்போ எனக்கு வந்து இதில் ஒரு பர்டிகுலர் காலமை மட்டும் செலக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சேல் அமௌண்ட்டு, ஓகேவா, சேல் டேட்டு, அமௌண்ட்டு, கஸ்டமர், அது மட்டும் நமக்கு வந்து வேணும். இந்த 3 மட்டும் இப்போ நான் செலக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அது எப்படி பண்ணலாம்னா சேம் அதே மாதிரி செலக்ட் ஓகே, செலக்ட் போட்டுரு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம இந்த ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணது எதுக்கு சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு எல்லா காலம் வேணும்னா மட்டும் தான் ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணணும். இப்போ ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நமக்கு சேல் டேட், ஓகே, சேல்ஸ் டேட் நீங்கள் இதே மாதிரி டைப் பண்ணணும். ஓகேவா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாமே அப்படி நீங்கள் டைப் பண்ண வேணாம், எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சஜஷன் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம டேட்டா செட்டை மென்ஷன் பண்ணிடணும். எங்கேருந்து எடுக்க போகிறோம்? ஃப்ரம், அதாவது எங்கேருந்து, ஃப்ரம் சேல்ஸ் டேபிள்லேருந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம். கரெக்டுங்களா? இப்போ என்ன பண்ணீங்க, ஃப்ரண்ட்டில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு என்னென்ன டேட் வேணும், என்னென்ன பேராமீட்டர்ஸ் வேணும், சேல்ஸ் டேட். இங்கே வருங்க SAL சேல்ஸ் டேட் பண்ணோன்னே அதுவே காமிக்குது. பிஃபோர் பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காது. ஏன்னா நம்ம வந்து இங்கே வந்து கமாண்ட் வந்து பண்ணல, ஃப்ரம் சேல்ஸ் டேபிள்லேருந்து கமாண்ட் பண்ணல. ஆனால் நீங்கள் இப்படி பழகிங்க. மேனுவலாக டைப் பண்ணால் நம்மளுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும் வேரியபிள்ஸ் நேமில். ஸோ அகைன் கூட சொல்லித்தரேன் பாருங்கள். ரிமூவ் பண்ணிவிட்டு செலக்ட், நம்ம தேவையான காலம் மட்டும் எனக்கு தேவை, அதனால் நான் வந்து செலக்ட்னு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு ஃப்ரம் எந்த டேட்டாலேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ்லேருந்தா இல்லை ப்ராடக்ட்லாம், ஃப்ரம் சேல்ஸ்லேருந்து எனக்கு வேணும். ஓகேவா? கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் இப்போ எனக்கு என்னென்ன வேணும், சேல் டேட்டு, ஓகே ஓகே 1 மினிட், இங்கே பாருங்க சேல் டேட்டு. நெக்ஸ்ட் எனக்கு என்ன காமா, நெக்ஸ்ட் அமௌண்ட் வேணும். அமௌண்ட் AM போட்டாலே அங்கே அமௌண்ட்டுன்னு சஜஸ்ட் பண்ண டேப் கொடுத்து நீங்கள் அகைன் கம்மா போட்டுட்டு கஸ்டமர் அங்கே பாருங்கள், அவ்வளோ. ஸோ போட்டுட்டு அகைன் செமி கோலன் வச்சுட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா பர்டிகுலராக அந்த காலம் மட்டுமே உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போது உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுக்கும். நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணாதீங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எந்த டேட்டாலேருந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறீங்க பர்டிகுலர் காலமை அப்படின்னு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிடணும். செலக்ட் ஃப்ரம் விச் டேட்டா. ஸோ அந்த ஃப்ரம் பிஃபோராக நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வேரியபிள்ஸ் வேணுமோ, பேராமீட்டர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஷோ ஆகும். ஓகேவா? நம்ம இன்னொரு கொரிஸும் ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போமா? செலக்ட், ஜஸ்ட் ஒன்று எக்ஸாம்பிள் பண்ணோம். இப்போ செலக்ட், இப்போ நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம என்னென்ன வேரியபிள்ஸ் வேணும்னு நம்ம நோட் அவுட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் நம்ம வந்து எந்த டேட்டாலேருந்து எடுக்க போகிறோம்ட்டு, ஓகேவா, ஃப்ரம் சேல்ஸ்லேருந்து எடுக்கிறோம் கொடுத்துட்டு இப்போது இந்த ஃப்ரம் பிஃபோர் முன்னாடி இங்கே செலக்ட் ஆன வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ஓகே அமௌண்ட், ஓகேவா, அமௌண்ட் கமா கஸ்டமர் கமா ஜியோ ஐடி, ஓகேவா, கொடுத்துட்டு செமிகோலன் வைக்கணும். வச்சுட்டுனா இப்போ ரன் பண்ணணும். இப்போ பாருங்கள் அமௌண்ட் கஸ்டமர் ஐடி ஜியோ. ஸோ இதான் வந்து ஒரு பேசிக் கொரிஸ் எப்படி ஜெனரேட் பண்ணணும்னு நான் சொல்லி வச்சுருக்கேன். இது ரொம்ப ரொம்ப பேசிக்குங்க. எனக்கு MySQL ஒரு ஐடியா கூட இல்லைன்னா இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன். பாய் பாய்.